அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வத்தக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கை நிறைய ஒரு கைப்பிடி சுண்டை வத்தலை ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கோம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா பொரிட்டோம். பொரிஞ்ச உடனே திரும்பி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அது உள்ளேயே நம்ம சேர்த்துட்டோம். வத்தலை, சுண்டக்காய் வத்தலை உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். அதை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறையவே நம்ம சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கை ஃபுல்லாக நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த ஆயிலே நல்லா கார்லிக் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வெந்து வர மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் அதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் ஒரு 4 தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி குழம்பு வேணும்னா இன்னும் ஒரு தக்காளி கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இது 4 தக்காளி, பெரிய பெரிய தக்காளியாக 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கணும். இப்போ சில்லி பவுடர் எங்களுக்கு காரம் பத்தலைனால கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் மல்லித்தூள் தான். மொத்தமாக மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சைடில் கொஞ்சமாக தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கணும். அதை இதில் ஊற்றணும். கொஞ்சமாக அரைச்சா போதும். வத்த குழம்புக்கு நிறைய அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக அரைச்சி அதை இதில் சேர்த்துடணும். அந்த தக்காளியோட பச்சை ஃப்ளேவர்லாம் போனதுக்கு அப்புறமா தான் இதை ஊற்றணும். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, தேவையான புளிப்புக்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக நல்லா ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சூப்பரான வத்த குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.